ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு கேஷுவலான டே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் சொல்லியிருக்கேன், ஒரு 2 டேஸாக கண்டினியூஸாக மழை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வெயிலே இல்லைன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5வது நாள், 6வது நாள் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெயில் இல்லாமல் கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அப்படியே சில் கிளைமேட்டா, மழை காத்து. அது இல்லாம இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க புயல் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதனால நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல, செம்ம மழை காத்து. இங்க பாருங்க, காத்தடிச்சு அங்க பாருங்க மரமே உடைஞ்சு விழுந்திருக்கு, அந்த அளவுக்கு காத்து. அது லைவா நாங்க பார்த்தோம் அந்த மரம் விழுகிறத காலையில. இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடிதான் அந்த மரம் உடைஞ்சு விழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இங்கேயுமே பாருங்க, இங்க கொஞ்சம் கேப் இருக்கா. ஸோ இந்த இடத்துலயுமே மரம் உடைஞ்சு விழுந்துருச்சு. இந்த சைட்ல வேலி எல்லாம் பாருங்களேன் ஃபுல்லா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எங்க வீட்டு முன்னாடி இப்படி இருக்கு. இன்னும் மற்ற சைடு எல்லாம் போனா என்ன நிலவரம்னு தெரியல. ஏன்னா ஒரு வாரம் மழை, 2 நாளா பாத்தீங்கன்னா செம்ம காத்து. இன்வெர்டர் நம்ம இப்ப ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம மாட்டினோம். ஸோ அதனால நமக்கு இப்போ ஓகே, கரண்ட் இருக்கு நமக்கு பொறுத்தளவுக்கு. நேத்துல இருந்து கரண்ட் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. முன்னாடி எல்லாம் பாருங்களேன், இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பலாமரம் இருக்குல்ல, அதோட இலைகள் தான் இந்த மாதிரி காத்தடிச்சு இங்க விழுந்திருக்கு பாருங்க. இந்த சாக்கெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தெரியல. இந்த பக்கத்து வீட்டுல இருந்து இந்த பூச்செடி இருக்கு, ஸோ அதோட பூவெல்லாம் இங்க விழுந்து கிடக்கு. இப்ப இதெல்லாமே நான் கொஞ்சம் கிளீன் பண்ண போறேன். 3-4 நாளா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சு. வெளியிலலாம் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. அதனாலதான் இந்த மாதிரி கிடக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் மழை இல்லாம காத்தடிக்குது, பட் மழை இல்லாம இருக்கிறதுனால சரி ஓகே, ஜஸ்ட் இதை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நான் வெளில வந்திருக்கேன். ஃபுல்லா இப்ப நான் கிளீன் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் கார் எடுத்துட்டு வெளில போயிருக்காங்க. எதுக்குன்னா இங்க ஃபுல்லா மழை பெஞ்சு இந்த செடி இந்த சைடு அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த களையெல்லாம் நிறைய முளைச்சு கிடக்கு. நாங்க வந்ததுல இருந்து அதெல்லாம் கிளீன் பண்ணல. ஸோ நிறைய களையெல்லாம் இருக்கு. அப்ப மழை இன்னும் நெக்ஸ்ட் மந்த் ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், செம்ம மழை காலம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மந்த் ஃபுல்லாவே மழை பெய்யும். இப்பயாவது ஒரு வாரம் தான், செடியெல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம இப்பயே கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்களதான் என் ஹஸ்பண்ட் இப்ப கேட்க போயிருக்காங்க, கூட்டிட்டு வர்றதுக்காக. கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வரலைன்னா அதுக்கப்புறம் நானே ஹஸ்பண்டும் சேர்ந்துதான் கிளீன் பண்ணணும். இப்ப சடனா பெங்களூர்ல காலி பண்ணி இங்க வந்தோம். அதோட தண்ணி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோமா. அப்பயுமே பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு எல்லா தண்ணியும் மிக்ஸ் பண்ணி குடிச்சதுல தண்ணி சேரல. அதனாலதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. கேரளா வந்துட்டாவே எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் சொல்லவே முடியாது. இந்த இலையெல்லாம் கூட்டி நான் அள்ளி போடணும். அது இந்த மழை பெஞ்சிருக்கனால இந்த இலையெல்லாம் ஒட்டிட்டு வரவும் மாட்டேங்குது பாருங்க. இங்க இருக்கவங்களுக்கெல்லாம் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபுல் டைம் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இங்க ஏலத்தோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஏலத்தோட்டம், களை எடுக்கிறது, மருந்தடிக்க, ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே தான் இருக்கும். இந்த ரெயின் கோட் இருக்குல்ல, அது போட்டுட்டு அவங்க வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. எவ்வளவு மழை பெஞ்சாலும். இங்க லீவு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வருஷத்துல 3/4 நாள் இங்க மழை பெய்யுதா. அதனால இங்கிட்டலாம் அந்த மாதிரி இல்லை. காட்டு வேலைக்கெல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சாலும் கிளம்பி போயிட்டே தான் இருப்பாங்க. மெயினான இங்க மழை சீசன் ஆரம்பிச்சுட்டா மெயினா கரண்ட் இருக்காது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடுல இருந்துதான் வேலைக்கெல்லாம் ஆள் வருவாங்க. ஜீப்ல அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கம்பமேட்டு அங்க இருந்துதான் பொண்ணுங்க ஆம்பளைங்க எல்லாருமே இந்த காட்டு வேலைக்கெல்லாம் வருவாங்க. ஒரு நாளைக்கு கூலி 700 ரூபான்னு சொல்லிட்டு. மேக்சிமம் தமிழ்நாடுல இருந்து பாருங்க சாரல் வந்துருச்சு. ஸோ மழையில் நனைஞ்சா திரும்ப காய்ச்சல் வந்துடும், வேண்டாம். ஒரு வாரமா மழை போதும்டா சாமி, மழை பெஞ்சது போதும், எப்படா வெயில் வரும்னு இருக்கு. ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் வெயில் வர மாதிரி தெரியல. மழை பெஞ்சா நல்லாதான் இருக்கும், சூப்பரா. நல்ல சில் கிளைமேட்டுக்கு நல்லா சூப்பரா இருக்கும், சூடா சாப்பிட்டுட்டு. அதுவே ஒரு வாரமா இப்படி போதும்டா சாமின்ற மாதிரி வந்துட்டே இருக்கு. பெரிய மழையாவும் வர மாட்டேங்குது. என்னன்னா தூரிட்டே இருக்கு மழை. கொஞ்சம் தான் கூட்டுனேன், கூட்டி இந்த ஓரம் தான் இந்த இடத்த மட்டும் தான் கூட்டி இங்கிட்டு ஒதுக்குனேன், மழை வந்துருச்சு. நம்ம வீட்டு சுத்திலும் பெரிய மரம் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால மரம் சாஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நல்லா பெரிய மழையா பெய்யுது, தெரியுதா? சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பேக் கேமரால காட்டுறேன். நல்லா பெரிய மழையா வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டை சுத்திலும் கிளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு இடத்துல எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் செடி விதைகள் எல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு நினைச்சா இந்த மழை விடவே மாட்டேங்குதே. நிறைய இடம் இருக்கு இது சுத்திலும். இந்த ஃபுல் ஸ்பேஸ்லயும் நிறைய செடி வளர்க்கலாம். அது இல்லாம இந்த ஊர் மண்ணுக்கு நல்லாவே வரும். இந்த காய்கறி கீரை நல்லா வளர்க்கலாம்.
வா, செம்ம பெரிய மழையா வந்துருச்சுங்க பாருங்க. மழை மழை இங்க பெய்யும்னு நினைக்கிறேன். தெரிய மாட்டேங்குது, கேமரால மழை பெய்யுறது தெரிய மாட்டேங்குது. ஆனா நல்லா சூப்பரா பெரிய மழை பெய்யுது. 1 hour கழிச்சுங்க என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அதையும் பெஞ்சு நின்னாச்சு. திரும்பவும் பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக எப்படி ஆயிடுச்சுன்னு. கூட்டின இடம் ஃபுல்லாக எனக்கு க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.